புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த தினம் திருச்சபையானது திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் இவருடைய பேராலயங்கள் நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடுகின்றது. புனித பேதுரு, புனித பவுல் இவர்கள் திருச்சபையுடைய இரண்டு பெரும் தூண்களாக போற்றப்படுகின்றார்கள். திருச்சபையால் இவர்கள் உயர்ந்த நிலைக்கு அங்கீகரிக்கப்பட்டாலும் இவருடைய தொடக்க கால வாழ்வு என்பது ஒரு சாதாரண வாழ்வானதாகவும், விசுவாசம் குன்றிய ஒரு வாழ்வாகவும், சந்தேகம் அடைகின்ற ஒரு வாழ்வாகவும், பிறரை துன்புறுத்துகின்ற வாழ்வாகவும் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக பேதுருவை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவர் ஒரு சாதாரண மீன் பிடிக்கின்ற மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட பிறகு அந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற முழு புரிதல் இல்லாமல் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றார். எனவே பல நேரங்களிலே அவருடைய வாழ்விலே வெற்றிகளும் தோல்விகளும் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டத்திலே ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கின்றார், பிறகு புரிந்து கொள்ளுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆர்வத்தின் மிகுதியால் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். ஆனால் அந்த ஆர்வமானது அவரை வேறு திசைக்கு மாற்றுகின்றது. எனவே மூழ்குகின்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். அந்த சூழ்நிலையில் மீண்டும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். இப்படியாக அவருடைய வாழ்விலே பல்வேறு ஏற்றங்கள் இரக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அனைத்தையும் முழுமையாக அறிந்து பிறகு தன்னையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்ததன் வழியாக ராயப்பரிடத்திலே திருச்சபையை ஆண்டவர் இயேசு ஒப்படைத்து விட்டு செல்லுகின்றார். அதே போன்று புனித பவுலடிகளாரை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவரும் தொடக்க காலத்தில் ஒரு மனிதனுக்குரிய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் ஒரு யூதன், கமாலியல் என்கின்ற ஒரு மாபெரும் ஆசிரியரிடத்திலே சட்டங்களை பயின்றவன். அதே போன்று ஆண்டவர் இயேசுவை பற்றி எவரெல்லாம் போதிக்கின்றார்களோ அவர்களை அனைவரையும் சாகடிப்பதற்கான அதிகாரத்தை எழுத்துப்பூர்வமாக நான் வாங்கி வைத்திருக்கின்றேன் என்று இப்படியெல்லாம் மனிதன் என்கின்ற முறையிலே அவர் பெருமை அடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தமஸ்கு நகருக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்படைக்கின்றார். தன்னுடைய மனிதனுக்கு எதெல்லாம் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அவை அனைத்தையும் குப்பை என கருதி வாழ்வதால் அவரும் கடவுளால் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார். எனவேதான் அவர்களுக்காக ரோம் நகரிலே ஆலயங்கள் தேர்ந்தளிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டதால் இன்று அது மாபெரும் ஒரு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. இறைவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் எப்படி பேதுரு, பவுல் இவருடைய வாழ்விலே ஒரு சில நேரங்களிலே ஒரு சில நம்முடைய மனித எண்ணத்திலே ஏற்ற இறக்கங்களும் அல்லது மனித உணர்வுகள் மேலோங்கியும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இறைவனை நாம் சந்திக்கின்ற பொழுது இறைவனால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். அப்பொழுதுதான் இறைவன் நம்மையும் அப்படி ஒரு மேன்மையான நிலைக்கு உயர்த்துவார் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன்.